வேலை விட்டு போற உனக்கு என்ன வேலை? 1000 வேலை இருக்குதுடா. வேலையை பாடுறா டேய், வேலையை பாடுறா. ஏண்டா அப்படிதான் கூத்தாடி சம்பாதின்னு அவசியம் கிடையாது. என்னடா சொல்ற? அவசியமே கிடையாது. உன் தலையாச்சு நீ பச்சை படிப்பு கூத்தாடிக்கானடா. நான் பச்சை படிப்புக்கு நீ கூத்தாட அவசியம் கிடையாது. அடடா என்ன அதிகமா படிச்சாங்க. ஆமா ஆமா எவ்வளவு படிச்சீங்க நீ? उकर गया கை வச்சுக்கிறாப்ல அறிவு இல்ல. அத்த கோயில் சுத்தின்னு வந்துக்கிறான். கோயில் சுத்தின்னு வந்துட்டானா? தாயே இந்த பாலக முடி மேல வந்து ஆடுறது யாருமா? முடி முடியாத மூடாவனா ஆத்தா முடி புடிச்சா மூடாவறா. இப்ப கால்றா. தாயே இந்த பாலக முடி மேல வந்து ஆடுறது யாருமா? ஈரும் பேனடா. என்னமா சொல்ற? ஆமா முடி மேல பின்ன ஈரும் பேனாடா. இந்த பாலக மேல வந்திருக்கு யாருமா? அப்படி கேளு. அட மாத்தா. மாத்தாவா? அட அம்மா. அட்ரஸ் மாதிரி ஏட்டவா? மாத்தானா தெரியா? மாத்தானா தெரியல. உம்மானா புரியலையா? புரியல. புரியல. அகிலாண்டு வரி பெருமாந்த நாளிகை வழங்க கூடிய கூத்து காட்டு மாரியாத்தா. கூத்து காட்டு மாரியாத்தா. கூத்து காட்டு மாரியா மாமா மாத்தி மாத்தி சொல்றியம்மா. வாயில போடாதமா. அம்மா நீ மட்டும் தனியா வந்துக்கிறியா? நான் கூட போறோம். அக்கா தங்கச்சி 7 பேரு. அக்கா தங்கச்சி 7 பேர் சொல்ற, நீ மட்டும் தனியா வந்துக்கிறியம்மா? ஆமாடா. நீங்க 6 பேர் தலைவிட்டுக்காரி நன்னோட போயிருக்காங்கடா. ஏன் ஆளு பற்றாக்குறை ஆகி போச்சு? பாதி பேர் கம்பெனி வர வாங்கி போடுறோம். பாதி பேர் ஏறி வலிக்கு போடுறாங்க. நன்னோருக்கு ஆள் வர மாட்டாங்க. அதனால நாங்க இறங்கிட்டோம். அக்கா தங்கச்சி நீங்க இறங்கிட்டீங்க. ஆமாடா. தாயே போட்ட பூச்செல்லாம் ஏறுதானா? எங்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்கடா. முனிசர்லாங்கிறாங்க. எல்லாம் மந்து போட போய் அனுப்பிச்சுக்கிறேன். அவங்க எல்லாம் மருந்து போட அனுப்பிச்சுக்கிறேன். ஆமாண்டா. தாயே போட்ட பூச்செல்லாம் ஏறுதானா? எல்லாம் ஏறுவேன். எந்த குறையும் இல்ல. என்ன குறையும் இல்லையே? குறையாமா. இப்ப எங்களுக்கு நேரம் போதாதுமா. எழுந்துருமா. திருப்பயம் விடுவோம். நீ எழுந்துரு. நாங்க பம்ப உடுக்க அடிச்சு எப்ப கும்பிடுறோம் அப்போ மலை ஏறிச்சு தாய். வந்தா போதுமா? எப்ப சொல்லிட்டீங்க? உடனே சொல்லிட்டீங்களா? ஆமா. திருப்பயம் கொடுக்குறீங்களா? திருப்பயமா? ஐயா தருவார் வாய். தெரியவில்லை. இது நாங்க பொய் சொல்லிதான் நாடகம் நடத்தணும் அவசியம் இல்லை. தம்பி சொல்லுவது அத்தனை உண்மைங்க. இப்போ வந்தாங்க ஒரு அம்மா, அந்த அம்மா வயசா இருக்கும். அவங்க தத்தி தான் இங்க ஓட முடியாதுன்னு சூழ்நிலை. தம்பி ஓடினார், ஜெகதா ஓடினார். எதிரில் களம் கட்ட இருக்குது. இருட்டில் தெரியல. இது மாதிரி வெளிச்சமா இல்லை. போக்கஸ் கட்டினாங்க எதிரில். அதை பார்த்து தான் அன்னைக்கு இருந்தா நாங்கள் இந்த லைட்டு நாங்களே கொண்டு வரோம். ஏன்னா எதிரில் வெளிச்சலன்னா அது மாதிரி பாதிப்புலாம் ஏற்படுத்துன்னு நாங்களே இந்த லைட் கொண்டு வரணும். இந்த 2 லைட்டு. அதனால அந்த தம்பி அந்த வெளிச்சம் தெரியாம இருட்டில் போய் தடுத்து விழுந்துட்டாரு. காலையாண்டே பார்த்தா பெருசா வீங்கிச்சு கை. இது எங்களுக்கு கை உடஞ்சுதான் தெரியல. மறுநாள் சென்னை எம்ஜிஆர் நகர் நாடகம். அவங்க காலையில வந்துருங்க ஐயா, இங்க போலீஸ் பர்மிஷன் இல்லை, அதனால நீங்க வந்து நாடகம் 12 மணிலாம் முடிச்சிடணும். நாடகம் நைட்டு 12 மணிலாம் முடிச்சிடணும்னு சொன்னாங்க. சரி நீ இருக்கிற போய் பாருப்பா, நீ என்னன்னு பாரு. அங்க இருக்கிற மாதிரி நடத்திட்டு உடனே காலையில கிளம்பி அங்க போயிட்டோம். நாங்க போயிட்டு ஒரு 10 மணிலாம் அங்க போய் டிஃபன் சாப்பிட்றோம். தம்பி ஃபோன் பண்றாங்க, அண்ணா கை உடைஞ்சிருக்கு, நான் சித்தேரில் கட்டு நான் ஒண்ணு. எங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாச்சு. ஏன்னா எந்நேரமும் சுறுசுறுப்பா இருப்பார். என்ன எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி தோழவே மாட்டார். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற தம்பி. அது இல்லாமல் வீட்டுக்கு அவர் ஒரே பிள்ளை. இது மனசு ரொம்ப வேதனை. மறுநாள் நாடகம் நினைச்சு சென்னையிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம திண்டிவனம் வந்து செஞ்சு வந்து தம்பி வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா இவருடைய வழி எங்களுக்கு பெருசா தெரியலைங்க. ஏன்னா பெற்ற தாய்க்கு தான் பிள்ளையினுடைய அருமை தெரியும். அவங்க அம்மாவுடைய கண்ணீருக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. பாவம் கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட குழந்தை. ஒரு 6 மாசம் ஒரே கையில சாப்பிட்டு அதே கையில கை விட்டு அதே கையில சாப்பிட்டு. நம்ம நெடுங்காமணி கிராமத்துல நம்மளை பத்தி பெருமையா சொல்லிக்கிறாரு. மூணாவது கை மச்சிக்கிட்டு வந்தா சொல்லி தப்பு இல்ல. வராம இருந்தா அவருக்கு சொல்லிருப்பாரா ஐயா
ஐயா ஐயா ஆட்டாது நீங்க ஒண்ணா ஐயா, புரியல ஒண்ணு ஆட்டம் நீங்க தூங்கி எழுந்துப்பதான் வர்றீங்களா? ஆட்டக்காரர் தானே நீங்க ஆமா ஐயா. நாங்க ஆட்டக்காரர், நீங்க யாருங்க? தாவல் கூட வந்துக்கிறேன் தாவளம் கொடுக்க வந்த ஆளே இவ்வளவு மரியாதையா பேசுறியே, உங்க ஊர் எவ்வளவு மரியாதையா இருக்கும். சூப்பரா இருக்கும் ஐயா தாமரம் வந்து இருக்கீங்க. ஆமா எத்தனாம் தேதி வேணும், என்ன தேதி வேணும்? தை 39 ஐயா கையில ஏறுறா 39. தை 42 தான் ஐயா காலி இருக்கு. 42 தான் இருக்குதா? ஆமா ஐயா. ஓ மை காட், அன்னைக்கு தான் திரும்பி வச்சுக்கிறேன் நானு. அப்படியா? சரி மாத்தியல அவடியா நாவல் சிக்கி வச்சாடியா ஐயா நாவல் சார் கீவல் சொல்லலாம் நம்ம புராணக்காரனா கடவுளுடைய அனுகிரகத்துல கலவன் அருளால் நம்ம ரோஜா நாடகம் பண்றோம். அனைத்து புராணம் எல்லாமே ராமாயணத்துல இருந்து எல்லாமே ஆடக்கூடிய நடிகர் இருக்காங்க ஐயா. கம்பல்ல போட முடியல நல்லா செய்யலாம். ஏதோ கடவுளுடைய அனுகிரகத்துல கலவனுடைய அருளால் பெரியவருடைய ஆசீர்வாதம் செஞ்சிருக்கீங்க. இந்த வருஷம் வந்துக்கிறான் மேல் பாலத்துல ஸ்ரீதர் அவன் நல்லா பண்றானா? என் கூட அதற்காக வரும் புரியாதர் அவன் ஆமா. மத்த அவனே அப்படி வரான், நீ அதுக்கு மேல இருக்கிற ஏன்டா இந்த செல்மத்தி வச்சுன்னு சாருங்க ஒன்னா வந்து ஐயா சீ போய் பயத்தை நினைச்சு பாருங்க ஐயா. வாங்க ஐயா இப்ப ஏந்துருங்க. அட்வான்ஸ் கொடுக்க போறியா? அட்வான்ஸ் கொடுத்தா நாங்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கூல் ட்ரிங்க்ஸ் ஆமா தாமலை கொடுக்க வந்தா நீ தாண்டா அட்வான்ஸ் கொடுக்கணும். பைத்தியக்காரன் அமைச்சிட்டு இருக்கிறாங்களாப்பா தாமலை கொடுக்குதே. ஐயா ஏந்துருங்க. நீங்க தாமலை கொடுக்க வந்தா நாங்க டீ பிஸ்கட் தருவோம். டீ பிஸ்கட்டா? ஆமா ஐயா ஏந்துருங்க. ஏழு முன்னோட அடி போற மாதிரி விடுபாடு குழந்தைய சும்மா அடிச்சு சந்திரசேகர் நேனர் வார்த்தை கேட்டு விடுவேன் வாடியா அடைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தின் கண்ணன். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் இதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றார் பாரதத்தின் கண்ணன். அழைப்பவர் குரலுக்கு வருவேன் என்றான் இதையிலே கண்ணன். ராத்திரில போன பிடிக்க வர்றான். போன பிடிக்கல வர மாதிரி வரீங்க. எங்க போய் வரா? தண்ணி குடிக்கிறானு உள்ள போய் வர என்ன மூத்திரமா குடிக்கிறான்? மூத்தல ஞாபகம் தண்ணி பிடிப்பியா? உலகாரம் நாயகி செல்வி வாத்தியா கல்லென்று பாராமல் முள்ளென்று பாராமல் இந்த கோலத்துல இவனை பார்க்கும் போது மனசுக்கு வேப்பல காம்பு அண்ணாண்ட பச்சை
ஏன் அரண்மனை எப்படா காத்து குப்பி குளமா காத்து ஒரு அரண்மனை எப்படி இருக்கணும் சுத்தபத்தமா இருக்கணுங்க அப்படியே பழிக்கு தண்ணி மாதிரி மின்னணும் தெருவுல போறவங்க கூட ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிக்கணும் குடுமாடா இது மாத்தா பாரு வேலைக்கு அருமையா சுத்தமா வச்சு என் மனைவி சைலன்ஸ் போட்டே செத்து போடுமா கம்மி மக்களுக்கு காட்சி கொடுக்க நீ இந்த சந்தர்ப்பத்தை கேட்டு கரத்திலே குலமத்தொடுத்து சுத்தம் செய்ய முடியாது முடியாது என்ன சொன்ன குப்பை மூலமாகுது சுத்தம் சரினா பாட்டு அநியாயம் அநியாயம் பாலசுப்ரமணியம் குரல் மெடிக்குது அவரே எனக்கு கவலை கொடுத்திருக்காரு அதனால தான் சீக்கிரம் அனுப்பியா இனிமையான குரல் என் குரலை கேட்டு செவிதலில் தேன் வந்து பாய்கிறதா இரும்பு காசி காதல ஊத்துற மாதிரி இனிமையான குரல் டெய்லி கேட்டுக்கிறேன் ஐயா அப்படியா அவங்க கேட்டேன் பாருப்போ பயணிகள் கவனத்தில் சென்னை டு திருச்சி செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. பயணிகள் அதில் ஏறி பயணம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை டு திருச்சி ஜூலை வாழை
சிம்மாசனத்துல அமரட்ட சுருட்டி என்ன ஒரு பணிவாய் அடாடா என்ன ஒரு பணிவு என்ன ஒரு பணிவு ஒரு கணக்கு போனா இப்படிதான் இருக்கும் என் மேல எவ்வளவு அன்பு ஆனா எஜமா நிக்கிறாரு சிம்மாசனத்துல அமரட்டு சொல்லி சிம்மாசனத்தை எடுத்து போடுறான் என்ன ஒரு ஆணவமா சிம்மாசனத்தை எடுத்தது மட்டும் இல்லாம எப்படி வளர்றான் ஆண்டவர் சண்டவன் என கண்டோர் கதிகளுக்கு கொண்டு வந்தாலே 33 தேவர்களுக்கு என் கால் அடிக்காத காலடிக்கா எங்க சண்டை கலறானே அட தம்பி ஐயா நான் ஐயா அதனடா ஐ அம் நைமடியா யா நைமடியா அடா ஐயா நீங்க அப்ப என்ன சாறீங்க நான் சூரவசம் ஓ ஆமா ஒரு வருஷமா ஐயா ஒரு பாடல் ஐயா பாடலா கண்டோர் ஆட்டி வதக்கேடா நம்ம ஒய்ய வெடியார் மரங்கள் நல்லா வேலை வாங்க ஆனா நீ பாடுற பாட்டுக்கு எப்படி வாசிக்குதுன்னு தெரியாம வெடியார் மரங்கள் அப்படியே திணறாங்க போது எனக்கு ஒண்ணுமே புரியலையே இன்னும் ஒரு பாடுங்க கண்டோர் ஆட்டி வதக்கேடா நம்ம ஒய்ய அண்ணா ஒரு ஆட்டி பாட்டு நீயே சொல்லி வாசி சொல்லு பாட்டு புரியுதா இல்லையா ஏய் யாரவா நீ பாட்டுக்கு நீயே சொல்லி வாசி சொல்லு என்ன அண்ணா கொண்டாடி நான் ஒரு பாட்டு ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியலையே எனக்கு மட்டும் எப்படி புரியா பாடுற உனக்கே புரியல நான் கேக்குறேன் எங்களுக்கு எப்படி புரியும் ஐயா வாங்க ஐயா சோழ வேஷக்காரர் வாங்க பரிசு தரையாமா ஆமா சொந்த ஊர் எதுவோ சேட்பட் பக்கத்திலே முறக்கணியானோ வாங்க ஐயா ஓ மை காட் எல்லாரையும் அடிக்கிறீங்க அது பலி ஏய் செல்லிடா அடா 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 பாத்தியாடா பல முன்னது பாடுற பலிங்கெல்லாம் அழகாக நான் உரைத்த பிரகாரம் ஆமாங்க அழகாக ஏய் சரியா அது மைக் வாயிரு டேய் அது என்னன்னு கேட்டேன் இது கல்யாண பூசணிக்கா அந்தாண்ட எலுமிச்சு பையனை சிக்கிறாங்க அந்தாண்ட தேங்காய் குடி சிசியா ஏய் ராஜா வா ராஜா பாப்பா உட்காந்துக்க சேரி உட்காந்துக்க அதான் நினைச்சியா பத்துக்கு பெட்டி மேல சேரி உட்காந்துக்க எனக்கே முடியலானது 1000 வேலை நிலம் 1000 வேலை நிலங்க கரம்பா காட்சளிக்குது ஒரு கரம்பக காட்சளிக்கு அதானே இருக்கலாமா இருக்கலாமா இருக்க விடலாமா அதானே 1000 வேலை நிலத்தையும் ஒரே நாள் நிறைச்சி ஒரே நாள்ல உழுது ஒரே நாள்ல விதைவிட்டு ஒரே நாள்ல நாத்தெடுத்து ஒரே நாள் நடவடிக்கை ஒரே நாளில் களை பறிச்சு ஒரே நாள்ல விளைய செய்தி ஒரே நாள்ல அறுவடை செய்தி அனைத்தும் என் கஜனாக வந்தியா ஏன் முனைக்கு நேருக்கு எதுவுமே இல்லை என்று நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை ஆம் ஆம் ஏர்முனைக்கு நேருக்கு எதுவுமே இல்லை என்று நம் வாழ்வில் பஞ்சமே இல்லை ஏர்முனைக்கு நேருங்கு எதுவுமே இல்லை என்று நம் வாழ்வில் பஞ்சமே இல்லை
ஏய் என்ன வேலை செஞ்ச போடா வாய் போடா சொல்லாடா என்ன வேலை செஞ்ச கிசுவாடா என்ன வேலை செஞ்ச தடிச்சேரி ஏய் கட்டிங்க டேய் கட்டிங்க என் முடி வெட்டுறானே அது கூட நான் போத்துக்கணும் நான் பக்கத்தான வரேன் ஆனா சேவிங் பண்ண பாடுறானே தடிச்சேரி என் முகத்தை எங்க வச்சு பண்ண அடியில சொல்ல போய் சேர்ந்தனா காசு எவ்வளவு ஆச்சா எவ்வளவு ஆச்சா 250 200 போனா போனா டேய் ராஜா டேய் என்ன போற போறடா அவதான் மரியாதை கம்மியானு போய் என்ன ராஜா யா இந்த மாதிரி இதுல மன்னிக்காத ஏன் கோவப்படுற? ஒரு மாடா மனுஷன் அம்மா நாள் அடி வாங்கிற என்னடா ஒரு வார்த்தை ஒரு தம்பிக்காரன் அடிக்கிறானே ஏன்டா அடிக்கிறன்னு ஒரு வார்த்தை கேக்குறியா அடடா நீ தான் உழைக்கிறாங்களா வேலை செய்யலையா நான் என்ன வேலை கிக்கு புக்கு நம்புகிறேன் அது அப்ப கேட்க வேண்டியது நீ பின்னாடி கேக்குறான் ஏன் நீ என் மச்சான கொஞ்சமா அடிக்கிற டேய் யாரவா என்ன பத்தாள் ராஜா கம்பெனில இவ்வளவு ரோசம் இல்ல கம்பெனில வாங்குற 5 லட்சத்தை கட்டிட்டு போ 5 லட்சம் ரூபா யாரு வச்சுன்னு கொடுத்தா பணத்தை யாரு வச்சுன்னு கொடுத்தா என்ன உன் பாப்பாச்சி ஏழை கேளுமா அவனை டேய் ஒரு லாடு ரபு கேப்பார்கள் என்ன கேட்ட பிடிக்கிறானா பணத்தை யாரு வச்சுன்னு கொடுத்தீங்க அனைத்து யார் வச்சு கொடுத்தீங்க ஏன்னா அவன கம்பெனி ரோஜா கம்பெனி கூட்டாந்து சேர்த்தது நான் தான் அவன சாத்துதான் அதனால தான் வாங்கி என்ன கேட்டா பணத்தை யார் வச்சு கொடுத்தன கேட்டா பணத்தை நான் உங்க அம்மால வச்சுதான் கொடுத்தேன் சத்தியமா உண்மை பொய் சொல்ல மாட்டேன் எங்க அம்மால வச்சுருந்தானே பணம் கொடுத்தா ஆமா ஆமா நான் உங்க அம்மால வச்சுதான் ஏய் எங்க அம்மால வச்சுக்க காமாட்சி தாயே என் ஞாபகம் பேச விட்டுரு எங்க பார்த்தா வாயில் இனிமேலாம் வருது சி பணத்தை எங்க அம்மா பக்கத்துல வச்சுதானே பணம் கொடுத்தா ஆமா உங்க அம்மால வச்சுதான் கொடுத்தேன் ஏய் பணம் ஓட மாட்டாங்க போய் எங்க அம்மா மயிர் போடுங்க போ பணம் கொடுத்துருவாங்க பணம் டேய் நல்லா சொன்னா பாருமா குட்ட பணத்துக்கு அச்சு கழிச்சு போங்கடா அதோட கேட்காதீங்க பணம் 5 லட்சம் கழிச்சு ஒரு நாள் பின்னா வாங்கி போய் தெரியும் அண்ணா ராஜா பணத்தை யாருக்கிட்ட கொடுத்தீங்களா ஆமா ஏன்டாடி நாடகத்துறை கலைவாணோட அருளால என்ன ஒரு பேரும் புகழுமா இருக்கிற ரோஜா கம்பளம் நல்லா மூக்க பிடிங்க சாப்பிடுற 2 மீன் வச்சு சாப்பிடுறான் ஊரால போடுறான் நான் சாப்பிடுறேன் பெரிய பெரிய மீன் நீ என்ன செய்தி போடுற மாதிரி பேசுற ஏய் பிரகாஷ் சார்ட்ட சார் என்ன சார் செய்யட்டும் சிக்கன் செய்யட்டுமா நான் வேணாம்பா மீன் செஞ்சிருப்பா எல்லாம் மீன் தான் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன் பாவம் குழந்தை பாவம் எல்லாம் இளைஞர் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னடா ஒரு மீன் வந்து 1/2 கிலோக்கு மேல வரும்டா அது மீன் சொல்றது ஒரு 4 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி போட்டு சொல்றதா ஏன் ஆட்டுக்கறியா அது வந்து குளிர்ச்சியா இருக்கும் கோய்கறி சூடா இருக்கும் அடுத்த மாசம் உங்க ஊர் நாடகம் கொடுத்துக்கிற பாரு ஆமா உங்க ஊர்ல வாங்கி கூட 5 கிலோ ஆட்டுக்கறி ரசம் தோத்தானே செஞ்சு பார்த்தாதான் அந்த கஷ்டம் தெரியும் என்ன ஏண்டா இந்த வேலை விட்டு போறவனுக்கு என்ன வேலை 1000 வேலை இருக்குதுடா வேலையை பாடுறா டேய் வேலையை பாடுறா ஏண்டா அப்படிதான் கூத்தாடி சம்பாதின்னு அவசியம் கிடையாது என்னடா சொல்ற அவசியமே கிடையாது ஏய் உன் தலையாச்சு நீ பச்சை படிப்பு கூத்தாடினா நான் பச்சை படிப்புக்கு நீ கூத்தாடி அவசியம் கிடையாது அடடா என்ன அதிகமா படிச்சாங்க ஆமா ஆமா எவ்வளவு படிச்சீங்க நீ ஏய் 10வது ஃபெயில் விடுதா என்னப்பா 10வது ஃபெயில் என்னப்பா என்ன பண்ண போறா சரி நான் பச்சை வேலைக்கு எனக்கு பெரிய வேலை வேலை விட்டா வேற என்ன வேலை தெரியும் ராஜா இந்த வேலை விட்டா என்ன வேலை தெரியும் யாரு வேணாம் இந்த ஊர் தலைவர் வச்சுன்னு நான் பிரகாசன் வச்சுன்னு சாரியா கடை வச்சு போயிட்டு போட்டோம் அவரு அக்ரி வேலையை விட்டுவிட்டு உன் கூட வந்துடுறாரு சாரா கடை வச்சு போய் பரவாயில்லடா எங்கன்னா மூலையில ஏரிக்கார வச்சு நடப்பேன் நல்லா பையனா பாவம் இப்படி வா அடிக்கா போட்டு வாங்கி தரேன் காலைல வாங்கி தரேன் இல்லடா சொல்றேன் 3 பாக்கெட் ஏற்பாடு பண்ணி வச்சு வாங்கி தரேன் அப்படியா வாங்கி தரேன் சொல்லக்கூடாது ஏன்டா அந்த ஜென்மத்து வச்சுங்களோ அனைத்து பதில வந்து விட்டது ஆமா நடுங்க பக்கம் சேர்த்து புண்ணாரம் வச்சிருக்கிறார் ஏனென்றால் சேர்த்து நெருங்கி நன்வட்டி கரை பறித்தனால் போன்ற பாதம் அனைத்தும் சேரும் தகுதியாக சேர்த்து புண்ணாக காய்ச்சலிக்கிறது அன்று ஒரு நேரத்தில் பேரு சந்திர சகர் ஜமீன்
எப்போது மந்திரைக்குள்ளே கரத்தோட்டு எடுத்து அகோர் உருவத்தை வெற்றாயோ சந்திரசேகர் ஜமீனாளனை இன்று முதல் சந்திரசேகர் நாயுடார் என்று எனக்கு வச்சாய் பேரு. இவனுக்கு வைக்கிற நான் பேரு. இவன் பாதத்தை வாச்சாயா சேராகவும் சேர்த்து புண்ணாக வச்சளிக்கிறது. ஆகினால் இன்று முதல் இவன் சாதா செல்லுகிறார். சாத்திக்கால் செல்லு. சாத்திக்கால் செல்லு. சேத்திக்கால் செல்லி. செல்லியன்றைக்கு மற்றொரு பெயர் சேத்திக்கால் செல்லி என்று பெயராகப்பட்டது. வருங்காலத்தில் பாமர மக்கள் அனைவருமே அறிய வேண்டும். சந்திரசேகர நாயனாரால் சூடப்பட்டது என்று. இந்த சேத்திக்கால் செல்லியனுடைய திருவிழா வெகு சிறப்பாக நடக்கக்கூடிய தெரியுமாடா? மேல் மருவத்தூர் அடுத்த மதுராந்தகம் என்று சொல்லக்கூடிய மாநகரத்தில் உள்ளது. ஆண்டுதோறும் இடைவிடாத திருவிழா வெகு சிறப்பா நடக்கும். சேத்திக்கால் செல்லியனுடைய திருவிழானா மதுராந்தகத்துல மிக மிக சிறப்பு. சிரிக்காதீங்க. மாட்டு எல்லாம் இப்படி நேரடியா பாத்துக்கிறதுனால தான் மாட்டுக்கு எந்த ஒரு நோய் நொடி வராது. நாங்க கட்டி காப்பாற்றுறோம். காலையில எழுந்த உடனே முதல் பால் கண்ணுக்குட்டி தான் கொடுப்போம். ஆரோக்கியம் நமது ஊருக்கு தயாரிக்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, தயிர் போட்டு பீஞ்சு அடிச்சா ருச்சியாக இருக்கும். ஓ ஓ நாட்டு வராதுமா. ஓ ஓ ஆமா, இவன் தான் முதல் பால் கருவுடி கொடுப்பான். நம்மளாம் நாய் குடிக்கு பூனை குடி கொடுப்போம். செத்து முடாண்டா பண்ணியா? இனிமேதான் இங்குது நம்மளுக்கு ஆட்டம். தொண்டில் கிச்சு கிச்சா செத்து மாத்திரை சாப்பிடுங்க. கிச்சு கிச்சு போக்குங்க. கிச்சு மாத்திரை சாப்பிடுங்க. கிச்சு கிச்ச போக்குங்க தான் விளம்பரம். கிச்சு மாத்திரை சாப்பிடுங்க. மாத்தி ஊர்ல போற மாதிரி பசிக்குதா? பீ தூண்டுறியா? பிரியாணி 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 ஏன் மனைவன் நேரு வேலைக்கு அறுபது பசினாலே என்னவென்று தெரியாமல் வளர்ந்தவனா? சோறு வந்து பசினாலே என்ன தெரியாதுடா. அரிசி உனக்கு எனக்கு சமைச்சு சமைச்சு போடுவாரா? அரிசி யாரு தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தலைச்சங்கர் சுமந்திரிக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். பெண்ணை கண்மண்ணை காட்சி கொடுத்து உன் மனசுல நச்சலாம் செய்து கொடுக்கணும் சொன்னார். என் நம்பு மனைவி ஆசிரியை மருதைக்கு நரபலி கொடுத்தார். செஞ்சிருப்பாங்க. சாப்பாடு செய்ய முடியாது. சாப்பாடு செய்ய முடியாதா? முடியன்ற வார்த்தை கேப்பிரைக்கா உனக்கு நரபலி கொடுத்த இந்த கல்லுக்கு மஞ்சள் குங்குமத்தை அப்படி என்றால் இது தெய்வமா? இது தெய்வமா? கிடையாது. இது வேற கல்லு. இந்த கல்லுக்கு பாருங்க, மிக கடுமையான காட்சி. தம்பி 3 செங்கல் 3 தேங்காய் உடைச்சிட்டாருன்னா இதுக்குன்னு ஒரு சித்து வேலை இருக்குங்க. ஏன்னா கேரளா மாலையில போயிட்டு சித்து வேலை, சில மந்திரத்திலே சித்து வேலை சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கந்தன் கார்கோட நாடகத்துல அந்த மூடி வைப்பது மூடி எடுப்பது அந்த மந்திர வேலை அந்த தம்பி தான் செய்வாங்க. சரி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிபிள் முடிச்சுக்காரு, பிஏ பண்ணிட்டு இருக்காரு கரசுல.
இடப்பட்ட நேரத்துல ஓய்வா இருக்கும் போது ஆசிரியரும் பணிபுரிவாரு. இவ்வளவு படிச்ச பிள்ளை நாங்க நிறைய முறை கேட்போம், அப்பா நீங்க ஒரு தனியார் கம்பெனிக்கு போனா கூட 25,000 30,000 சம்பளம் கொடுப்பாங்க, ஏமா நாணத்தோடு கேட்போம். இல்லைண்ணா நான் எவ்வளவு படிச்சாலும் இந்த நாணத்தோடு நான் மறக்க மாட்டேன், ரொம்ப எனக்கு பிடிச்ச தொழில், இந்த கலைக்காக இப்படிப்பட்ட கடுமையான தொண்டு செய்திருக்காரு, அவருக்கு எல்லாம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம்ல. நன்றி நன்றி. நம் திருவாளர் நமது எழிலரசன் அவருடைய மாணவர் நீண்ட நாள் நண்பர் ஐயா மதிப்புக்குரிய பிரகாஷ் அவர்கள் இங்கே இன்னும் மதிப்புக்குரிய பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு தம்பி எழிலரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் 500 வழங்கியிருக்கிறார்கள். இந்த கடுமையான காட்சியை பாராட்டி அந்த அன்புள்ளங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். செங்காலு 3 தேங்காய் வச்சா அவருக்கு 500 ரூபா கொடுத்துக்கிறான். 3 நேரம் 10 மணில இருந்து அடி வாங்கிறான். ஒரு என் சக்காச்சி அந்த மனசாட்சி கூட ஒரு 10 ரூபாய் தந்து கொடுத்தீங்களா சொல்லு. என் அடிக்கிற உங்க அம்மா சிலுக்கு இவன் கையால சாப்பாடு போட்டு அதை நாம சாப்பிட்டு உயிர் வாங்கலாம். இப்போ நான் ரசிக்கிறோம் திருப்பி அடிக்கல மாட்டான். ஒரே விஷயம் விஷத்தை கண்டுட்டு அப்புறம் நீ செத்து போட்டா எனக்கு துட்டி அவங்க கொடுக்க நம்மளே அவங்க கொடுக்க பண்டுகாரம் அது இவங்க அதில் தான் பழகு. ஆமா நீ செத்து போ அது வருத்தப்படல, சம்பளம் யாரு கொடுப்பாங்க? நீ சும்மா உயிரால இருந்தவனு ஒருத்தவங்க தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு செத்துட்டு போற பாருங்க, ஊரு மெச்சுக்கிறதுக்கு 500 ரூபா கட்டி மாலை கட்டி வருவான், இன்னத்துக்கு பந்தா கட்டின்னு வருவான். அதுக்கு தான் சொல்றான் நீ செத்துட்டு அவரும் அவசியம் கிடையாது. இப்ப நீ துட்டு மாட்டேன்னு குத்துரு சம்பளம் இவன் கையால சாப்பாடு போட்டு உனக்கு காலைல பண்ணாத்தூர்ல வாங்கி தரேன் 4 இட்லி கட்டி சட்டி 4 பூரி வாங்கி தரோம். காலைல வாங்கி இவன் கையால சாப்பிட மாட்டேன். அடுத்து என்ன செய்வது தெரியுமா? ஒரு ஆலயத்தில் பக்தர் கூட்டம் அனைவரும் பெண்கள் என்ன செய்கிறார்கள்? தன் தாலி கட்டிய கரம் நன்றாக இருக்க வேண்டும், ஈனெடுத்த மகன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், தன் குடும்பம் நலன் பெற வேண்டும் என்பதற்காக ஆலயத்தில் வாயற்படி வெளியே நின்று தன் மடியேந்தி மடிக்காணிக்கை பெறுகிறார்கள். பெற்ற காணிக்கையை வேண்டுதல் என்ற பெயரை உனது ஆலயத்தில் இருக்கக்கூடிய முன்னிலையை செலுத்துகிறார்கள். அதற்கு மாறாக உலகால நாயகம் விலகக்கூடிய செல்லியாகப்பட்டவர்கள் இந்த பாமர மக்களிடத்தில் சென்று மடியேந்தி பிச்சை எடுக்கிறார்கள். அப்படி மடிக்காணிக்கை பெற்று இந்த பாமர மக்கள் செய்த பாவ நடத்தை பேரணும் அவங்களும் உனக்கு ஆதரிக்கணும். உலகால நாயகி செல்லியம்மனுக்கு இப்படிப்பட்ட நிலையாயிரம் மருந்து வேணும். கோடி 5 10 போட்டு ஆதரிக்க